இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 106:20. தங்கள் மகிமையை புல்லை தின்கிற மாட்டின் சாயலாக மாற்றினார்கள். கர்த்தர் கொடுத்த மகிமையை நாம் பரிசுத்தமாய் பயன்படுத்தவும் பலப்படுத்தவும் நாம் பாத்திரவான்களாக காணப்பட வேண்டும். இந்த உலகத்திலே யாரும் அடைய முடியாத வளர்ச்சியை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த மகிமை என்று சொல்லலாம். 21 வயது நிரம்பிய மகன் தன் தந்தை தனக்கு கற்றுக் கொடுத்த எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்விலே அதை செயல்படுத்தினான். அநேகரிடம் கூறும் வார்த்தை என்னவென்றால், என் தந்தை எனக்கு கிடைத்த மகிமை என்று கூறுவானாம். ஏனென்றால் அவனது தந்தை அவனோடு இல்லை, அவர் மரித்து போனார். அநேக நேரம் எனது மகிமையை நான் இழந்து விட்டேன் என்று கூறுவானாம். ஆண்டவர் வாலிபனுக்கு கொடுத்த மகிமை என்னவென்றால் அவன் தந்தையும் தாயும் தான். வாலிபர்களே, உங்கள் தாய் தந்தையை கனம் பண்ணுங்கள். அப்பா கூறும் அறிவுரைகளை கேளுங்கள். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அதனுடைய வடிவத்திலும் நீங்கள் உருவங்களையும் சிலைகளையும் உங்களுக்கு உருவாக்கக்கூடாது. காரணம், நம்முடைய மகிமை ஆண்டவர் மட்டுமே. அந்த மகிமையை நமக்குள் ஆசீர்வாதமாக தந்திருக்கிறார். இங்கு இஸ்ரவேலரின் வாழ்க்கையை எண்ணி பார்க்கும் போது ஆண்டவர் தந்த அவரின் சாயலை தாங்கள் காண்கிற புல்லை தின்கிற மாட்டின் சாயலாக மாற்றினார்கள். காரணம், அவர்களுக்குள் இருந்த பொறாமை. தங்கள் சாயலை மாற்றியதின் விளைவு வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டு போனார்கள். பிரிட்டிஷில் வாழ்ந்த கிரேமன்ஸ் என்ற குடும்பம் தங்களுடைய குடும்பம் முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பை விட ஏற்றுக்கொண்ட பின்பு அவர்களுக்கு கிடைத்த மகிமை பெரிதாக காணப்பட்டது. நம்முடைய உண்மையான தெய்வம் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய கனம் மகிமை நமக்கு கிடைக்கும். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, உம்முடைய மகிமையை காணும்படி எங்களுக்கு கிருபை செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.